ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சியை கவலைக்கிடமாக்கி ஆட்சியை கவிழ்க்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்கள் மத்தியில் இருப்பவர்கள் நன்றி மறப்பது நன்றென்று. எனவே நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம். சிலர் அதிமுக ஆட்சியை கவிழ்ப்பதற்காக ஓட்டு போட்டார்கள். ஆனால் அவர்களை மன்னித்து துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தோம். மீண்டும் அவர்கள் திருந்திய பாடில்லை. மீண்டும் அதிமுகவின் கோவிலான கட்சி அலுவலகத்தை அடித்து உடைத்தார்கள். அவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டுமா? இன்னொருவர் அதிமுக ஆட்சியை கவிழ்ப்பதற்கு 18 எம்எல்ஏக்களை கடத்தி கொண்டு போனார்கள். அவர்களையும் கட்சியில் சேர்க்க வேண்டுமா? அதிமுகவுக்கு துரோகம் செய்பவர்கள் நடுரோட்டில் தான் நிற்பார்கள் என்று சென்னையில் நேற்று நடந்த பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக பேசினார். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சுக்கு டிடிவி தினகரன் பதிலடி கொடுத்திருக்கிறார். இது குறித்து தஞ்சையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர் சந்திப்பில் பேசியதாவது: 2017இல் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது 122 எம்எல்ஏக்களை தவிர பாஜக அல்ல. கோவத்தூரில் எம்எல்ஏக்களை தங்க வைக்கப்பட்டு வாக்களித்ததால் தான் பழனிசாமி முதலமைச்சர் ஆனார். தற்பொழுது அப்பட்டமாக பொய் பேசி வருகிறார். அதிமுக அரசை பாஜக காப்பாற்றியுள்ளது என பேசுவது தவறு. இபிஎஸ்ஐ காப்பாற்றியது பாஜக இல்லை. சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் தான். சசிகலா பேச்சை கேட்டுத்தான் எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்தனர். 22 எம்எல்ஏக்கள் சசிகலா சொன்னால்தான் வாக்களித்தனர். எடப்பாடி பழனிசாமி பேசுவது சாத்தான் வேதம் ஓதுவது போல் உள்ளது. துரோகத்தை தவிர இபிஎஸ்க்கு வேறு எதுவும் தெரியாது. தமிழக மக்கள் முட்டாள்கள் அல்ல. தோல்வி பயத்தில் பழனிசாமி உளறுவது தெரிகிறது. நிச்சயம் தேர்தலில் தோற்கடிக்கப்படுவார். பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு பேசியவர் பழனிசாமி. பழனிசாமி நம்பகத்தன்மையற்ற மனிதர். அவரை பற்றி அனைவருக்கும் தெரியும். திமுக, தேசிய ஜனநாயக கூட்டணி, விஜய் கூட்டணி, நாம் தமிழர் கூட்டணி என 4 கூட்டணிகள் இம்முறை தேர்தலில் களமிறங்கும். அதிமுக தோற்றால் எடப்பாடி பழனிசாமி தான் காரணம். இந்த முறை எடப்பாடி பழனிசாமி தோற்க நாங்கள் காரணமில்லை என்று அவர் கூறினார். டிடிவி தினகரனின் இந்த கருத்து தற்போது அதிமுகவினர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.